கம்பெனிலேருந்து வந்துடுறேன். We are in Ramco Cement, Madras Cements. On today is 9th September 2015. I'm taking a small video of this equipment which was supplied by us in the year 2009, and for the past 6 years it's working in Madras Cement. And this short interview with the operators and the maintenance department to give a feedback on the utility of this equipment and the reliability and cost of maintaining this equipment, to give an insight about this machine's performance and the improvements what we can do for the future equipments which Camauda is going to manufacture. So first I'll interview Mr. Nagaraj, who is the maintenance engineer who has maintained this equipment for the past 6 years. Nagaraj, நமஸ்காரம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேச விரும்புகிறீங்க? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி? தமிழ். சரிங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் எப்போதுலேருந்து யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் 2009 யூஸ் பண்ணுறோம். சரிங்க, ஓகே. இப்போ இந்த எக்யூப்மெண்ட் வந்து எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? என்ன மாதிரி, இது எதுக்கோசரம் நீங்கள் வாங்குனீங்க, அப்புறம் எதுக்கோசரம் இதை பயன்படுத்துகிறீங்க? அது வந்து எப்படி தெரியுங்கன்னா சார், சிமெண்ட்லாம் மொத்தம் இல்லை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, ரீசைக்கிள் பண்ணுறதுன்னு வாங்க சார். சரிங்க, ஓகே. இதெல்லாம் அங்கங்கே மொத்தம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். அந்த இல்லாமல் வேஸ்ட்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்காண்டி வாங்குவோம். அதாவது டோட்டல் பிளான்ட்டை வந்து ஹவுஸ் கீப்பிங்கோசரம் சிமெண்ட் எங்கெங்கே ஸ்பில்லேஜஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கோசரம் தான் மெயின் பர்பஸாக வாங்கினீங்க. ஓகேங்க. இப்போ எங்கெங்கே ஸ்பில்லேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது? இப்போ நீங்கள் வந்து சிமெண்ட் மில்லு, ஸ்லாக் மில்லு, பிரேக்கிங் பிளான்ட்டு, ரீக்ளைமரு, எலிவேட்டர் பிட்டு, இந்த இடம்லாம் வந்து இது வந்து எப்படி டெய்லி நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணணுமா? ரெகுலராக வந்து இப்போ டெய்லி பண்ணணும். சரிங்க. இப்போ டெய்லி நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ டன்னேஜ் வந்து ஸ்பில்லேஜஸ் வந்து? 5 hours வந்து டெய்லி வந்து ரன் பண்ணுறோம். சரிங்க. வந்து இந்த ரன் பண்ணோம்னா டெய்லி 20 டன் எங்களுக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம். அப்படிங்களா? ரீசைக்கிள் பண்ணுறீங்க. ஓ, வெரி குட். அதாவது 20 tons நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. அந்த 20 tons வந்து திருப்பி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் அதை ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து ரீயூஸ் பண்ணுறீங்க. அதை வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ரொம்ப நல்ல விஷயம் சார். அது ரொம்ப நல்ல விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ அது 20 tons நீங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். அது ரொம்ப நல்ல விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ அது 20 tons நீங்கள் வந்து தினமும் நீங்கள் இது ரீக்ளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ ஃபியூல் தேவைப்படுது? சரிங்க, ஓகே. டெய்லி வந்து பார்த்தோம்னா டெய்லி காஸ்ட் வந்து 1 ஹவருக்கு வந்து 320 ரூபா ஆகுது. 309 ஓவரால் காஸ்ட் எல்லாமே சேர்த்து, அதாவது மேன் பவர், ஃபியூவல் எல்லாமே, மெயின்டெனன்ஸு எல்லாமே வந்து ஆவரேஜாக 2000 டெய்லி வந்து ஒரு 2000. ஓகே. வந்து 60,000 சார். சரிங்க. 50,000 வந்து 60,000 இது பண்ணுறோம். சரி சரிங்க, ஓகே. இயர்லி வந்து இது பண்ணோம்னா 6 lakhs rupees நாங்கள் வந்து இது பண்ணுறோம், செலவு பண்ணுறோம். சரிங்க, ஓகே. வார அமௌண்ட் வந்து வண்டியால் எங்களுக்கு வந்து வார அமௌண்ட் லாபம் வந்து 50 வருஷத்துக்கு வந்து 60 வருஷம். ஓ, எப்படிங்க? அதை எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? டன் வந்து மொத்தம் நாங்கள் வந்து வேஸ்டேஜ் இது இருக்குல்ல, சிமெண்ட் இருக்குல்ல சார். ஆமாங்க. அந்த மொத்தம் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆமாம். 20 டன் ஒரு நாள் சொன்னீங்க. 20 டன் ஒரு நாள் 50 வச்சுங்க சார். ஆவரேஜ் 50 டன். ஆவரேஜ் 50 டன் வச்சுங்க. ஜாஸ்தி வரும் இல்லைங்களா? ஜாஸ்தி வரும். 500 டன் வச்சுங்களேன். 500 to 600 டன் வரும். சரிங்க, ஓகே. 500 டன் வரும் எங்களுக்கு. சரிங்க. மாதத்துக்கு இயர்லி பார்த்தோம்னா 6 lakhs ஒரு டன். இயர்லி பார்த்து 600ன்னா 7,500 டன் வரும். 7,500 டன் வரும். இப்போ ஒரு டன் வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட், என்ன பெனிஃபிட் அதனால்? ஒரு டன்னு ப்ராஃபிட் பண்ணோம்னா கேட்டிங்கன்னா சார், சிமெண்ட் ரேட்டை வந்து கணக்கு பண்ணோம்னா சப்போஸ் 1 lakh rupees வச்சுக்கங்களேன் சார் பர் அமௌண்ட்டு. மந்த்லி வந்து 6 lakhs எங்களுக்கு. சரி, மொத்தம் சேவை வருது எங்களுக்கு. ஓகே. அது வந்து இயர்லி நாங்கள் வந்து பண்ணோம்னா மொத்தம் 20 lakhs எங்களுக்கு. வெரி குட். 20 lakhs நாங்கள் வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் 50 லட்சங்களுக்கு வந்து லாபம் வருது. வெரி குட். அதனால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கினால அதாவது 1 இயரில் நாங்கள் வந்து
வண்டியோட அமௌண்ட் எடுத்துலாம் நாங்கள். ஓ வெரி குட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது. இப்போ வந்து இந்த வண்டியோடைய இந்த 6 வருஷம் இதில் யூட்டிலிட்டியில் நீங்கள் வந்து இதோடைய டெக்னிக்கலாக வந்து நீங்கள் வந்து எது என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து சொல்ல வர்றீங்க? இது எப்படி வந்து நல்ல மிஷினா, இல்லை வந்து இது வந்து இப்போ இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணது வந்து எப்படி இருக்குது, இதோடைய ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த மிஷினுடைய நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது? ஈஸியாக தான் சார் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து வீக்லி ஒன்றே தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து వీక్లీ సండే మాత్రమే. ఎలాగా ఉంది? మంచిగా ఉందా? ఇది కొంచెం చెప్పండి, మీ లాంగ్వేజ్ తెలుగులో చెప్పండి. 2009లో దీనికి జాయిన్ అయినండి. ఓకే 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 డైలీ వర్క్ వచ్చేసి దీనికి 8 o'clock వచ్చి ప్యాకింగ్ ప్లాంట్కి వెళ్తామండి. ఓకే ప్లాంట్కి వెళ్ళి అక్కడ ట్రక్ లోడ్ ఏరియాలో మన లోడింగ్ చేస్తున్నప్పుడు డస్ట్ వచ్చి ల్యాండ్ మీద పడుతుంది. పడిన దాన్ని మళ్ళీ క్లీన్ చేసి ఒక బాక్స్లో స్టిల్లేజ్ చేస్తాం. ఆ స్టిల్లేజ్ చేసిన దాన్ని మళ్ళీ మనం దీంట్లో లోడ్ చేసుకొని దాన్ని మళ్ళీ సైలర్లో డైలీ అన్లోడ్ చేస్తాం. అలా ప్రొడక్షన్ వేస్ట్ అనే దాన్ని మళ్ళీ ప్రొడక్షన్. వెరీ గుడ్ అలా చేస్తుంటాం. ఇది ఆపరేషన్ చాలా ఈజీగా ఉందా, లేదా చాలా మీకు ఏదో ప్రాబ్లం ఉందా? వచ్చిన కొత్తలో చిన్న ఉండే మేము మామూలు చిన్న మోడిఫికేషన్ చేసుకున్నాం. ఈజీగా. ఓకే, మీరు ఏమైనా చెప్తారా? ఓకే థ్యాంక్స్ సురేష్, థ్యాంక్స్ జీవా. సో నౌ I would request DGM Auto, AGM Auto, Mr. Tangaraju, to say a few words on the performance of the equipment and the utility, and how was it beneficial, really was it beneficial buying this equipment? I would like to have a few words from Mr. Tangaraju. Please, sir. We purchased the vehicle in the year of 2009 December. Yes, sir. Last 6 years we are using this equipment. We are using it for removing spillages of cement, clinker, gypsum, Yes. and raw mill powders also. Every shift, one shift only we are operating. Per shift 3 tankers we are filling, Very nice, sir. reusing, recycling it to silos. It's taking 1 hour to pick up 6 cubic meter capacity. Unloading also is taking half an hour to 45 minutes. Operating cost also it's coming around 390 to 395 rupees, inclusive of all truck maintenance, everything. Variable cost is coming 395 rupees. Yearly we are running about 1,000 hours. Very nice. Not having any problems. So far we are working very satisfactory. Okay. Anything you would like to suggest us? Some purging system, if you modify it, it will be good. Purging only every week we used to clean the filter. We have to remove the filters and clean it. If you improve that area, it will be very more useful for Right, sir. Okay, sir. Thank you, sir. Thank you for your suggestion. And we are really happy, Camauda is really happy to see this machine working for the past 6 years. And it's full credit should go to Madras Cement Auto Works and maintenance team for maintaining the equipment so well. And we are proud of supplying this machine to Madras Cement. Thank you very much.